ABCD எல்லாம் யார்கிட்ட போய் நம்மளும் பேசுவோம்ல. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? அப்படி கேளியா தம்பி? நாக்க புடுங்குற மாதிரி சாமி. நீ பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை நினைச்சு எங்களுக்கு தாண்டா பயமா இருக்கு. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? நல்லா கேளியா, நல்லா கேளியா, நல்லா கேளியா. நானே விட்ற மாதிரி அவர் எங்க வந்து எங்க நின்னுகிட்டு நம்மள்ட்ட இடம் எமக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம். சபாஷா. அப்படி பேசுறா தம்பி. பாட்டு பாடினே நல்லா பின்பாட்டு பாடி வாசிச்ச. இப்போ நான் வசனம் பேசுகிறேன், நீ பின் வசனம் இல்லை. அந்த பச்சை பிள்ளை 2 பேரும் இருக்குல்ல, அது மாதிரி பொத்திக்கிட்டு பேசாம இரு. அந்த பிள்ளை 2ஐயும் பாரு எப்படி இருக்கு. பயம் வந்துருச்சு ஆளோட. இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல காரணங்களையும் ஆதாரங்களையும் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு நானும் சில ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன், காரணங்கள் சொல்லுவேன். சந்தோஷம். சபாஷியா, சபாஷியா தம்பி. சந்தோஷமியா, மகிழ்ச்சியா? சாமியாருக்கெல்லாம் ஆதாரம் இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம சும்மா வந்திருக்கோம். வரி கட்ட ஒண்ணும் தெரியாது. வரி பண்ணி வேஷம் போட்டா பீ அதிக்கணுமா, நாய் வேஷம் போட்டா குலைக்கணுமா? யாருக்கிட்ட அதானே பேசுமியா. சும்மா சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு. சரி, இன்னொரு வரைக்கும் சந்திச்ச ஆளுங்க அப்படி இருந்திருக்கு. தம்பி, நீ வாட்டுக்க குச்சை கொடுத்துட்டு போயிடாத. நீ பேசாம இரு. நான் ஏற்கனவே எங்க 2 பேருக்கு சண்டை, பெரிய சண்டை. அந்த சண்டை நடந்தது உனக்கு தெரியுமா தெரியாத? நீ உனக்கு தெரியும், தம்பிக்கு தெரியாது. தம்பி அன்னைக்கு வரல. சரவண மாப்பிள்ளைக்கு தெரியும் அன்னைக்கு சண்டை வந்தது, உனக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீ மறுபடியும் தூண்டி விடாத தயவு செய்து. அந்த கடுப்பு தான் இன்னைக்கு வண்டியில பேசிக்கிட்டு தானே வந்தா. என்ன சொன்னா அப்படில விவரத்தை. இந்த சண்டையை பார்க்காத நபர்கள் இங்க வந்தவர்கள் 2 பேருமே சண்டையை பார்க்கல. தம்பி பார்க்கல. அந்த அந்த நடன மாதம். அதுக்குதான் சொல்றேன், அன்னைக்கு நடந்த சண்டையில மீதி பாதி இங்க இருக்கு. அந்த சண்டையை உண்மையாவே நீங்க கவனிக்கணும். சரி, இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் அதான சொல்ல வரீங்க? வேலிமலை சாரல் தான் இடத்துக்கு பேரு. இது எல்லாருக்கும் தெரியுமே. தம்பி, நீ பேசாம இருந்திருக்கேன். சண்டை நடந்த வரைக்கும் நீ பக்கத்துல இருந்தவன் பேசாம இரு. இங்க பாரு, நீ பேசு, எவ்வளவு வேணாலும் பேசுங்க. நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நானும் பேசுறேன், நீங்க பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களை நான் வேற ஒண்ணும் சொல்லல. உங்க திறமை என்னங்கிறது மக்கள்கிட்ட காட்ட போறீங்க. ஏன் திறமை என்னன்னு மக்கள்கிட்ட காட்ட போறீங்க, அவ்வளவுதான். அதான் உட்காரத்தா, நம்ம தான் சண்டை ஆரம்பிக்க போது உட்காரத்தா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நீங்க குறுக்க பேசக்கூடாது. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேச மாட்டேன். பேசுங்க, அவ்வளவுதான். பேசுங்க பேசுங்க பேசுங்க, நல்லதே பேசுங்க, நல்லாவே பேசுங்க. பேசுங்க, நீ பயப்படாத, நீ போயிட்டு வாங்க. நான் குறுக்க பேச மாட்டேன், நீங்க பேசுங்க. தம்பி, நீ போடா உள்ள. எனக்கு நீ இருக்கதாண்டா எனக்கு வதக்குது. நீ போ, முதல்ல போயிட்டு நீ இதுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்து வேடிக்கை மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு. என்ன அந்த பையன் திறமை வச்சிருக்காப்ல. அப்படி என்ன நீ ராஜவாட்டு போட்டுட்ட? நீ வந்து பெரிய ஆளு. நீ ராஜவாட்டு போட்டா நீ பெரிய ஆளா? நான் கேட்கிறேன். ஒண்ணும் தெரியாம வந்திருக்கோம், சும்மா வரல 2 கட்ட போய். இல்ல, அப்படி ராஜவாட்டு நீ போடுறனா நீ எப்போ வேணாலும் எந்திரிச்சு வரலாம், எப்போ வேணாலும் நீ வரலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணி ஆமாயா, நான் வைக்கிறதான் சட்டம். அப்படியா? ஆமா. சரி, பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. குறுக்க நான் பேச மாட்டேன், நீங்க பேசுங்க. இனியும் பேசுவனா, இதுக்கு மேலையும் பேசுவனாங்கற. இதுல பேசுங்க. இதுக்கு மேல நான் பேச என்ன அழிகேஷ் என்ன குறுக்கோருக்கு வந்து நின்னுக்கிட்டு சிவபூஜையில கரடி உந்த மாதிரி அந்தால ஏத்தி விடுற பேருக்கு தெரியும் ஏதோ கோளாறு கொடுக்க. என்ன உதைக்கிறதுக்கு அன்பளிப்பு வருது அங்க. இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதுனாலதான் வேலிமலை சாரல்னே பேர் இருக்கு. ஓடம் சொல்லில இந்த இடத்துக்கு நான் விளக்கு தண்ணி சொல்லியா? வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவான்மிகியூர்
அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆ, இந்த இடத்துக்கு சிறப்பை மட்டும் நீ சொல்லிட்டு போறியா? நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் திருவாரூர் அங்கிட்டு போய் தும்மு, அங்கிட்டு போய் முக்கு, அங்கிட்டு போய் ஏய், எதுல விட்டேன்? வாயில விட்டீங்க. மைக்ல மைக்ல மைக்ல. வான்மீகி சிவஸ்ல அமைவதற்கு காரணமாகத்தான் திருவான்மீன் பெருக்கு ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லி போறியா? நாகவிண்ட விஷத்தை மரணமாக்கி நாகவிண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணுகிறார் சிவபெருமானும் மதுரைன்னு பெருக்கு ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி போறியா? ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்தன. அவர் எந்திரிச்சு வந்துட்டு யானை எழுந்துச்சு வரேன். வேட்டி அவுத்து போட்டு உட்காரு. நானே கீழே உட்காண்டாங்க. கீழே உட்காருண்ணே. உட்காந்துட்டார் உட்காந்துட்டார். நல்ல மனுஷன். ஆடுக்கும் யானைக்கு மல்லிகை ஊத்திட்டு மல்லிகை போய் கேட்கறா என்ன கேட்ட உட்காருண்ணா. நான் பேசி முடிக்க வரல. யாரும் எந்த வேலையும் பார்க்க கூடாது. யாரும் உட்காருங்க சிவம். அப்படியே உட்காருங்க. இப்ப எதுல விட்டேன்? வாயில தான். இது மைக்கில தான். ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்தனால் திருவாடானின் பிறகு ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி போறியா? சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது யாரு பார்த்தது? நீங்க சொன்னது. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்க முனிவன் என்ன செய்கிறான்? இடையிலே கோடு ஓட்ட விலகுகிறான். திருச்செங்கோடன் பிறகு ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? அப்படிப்பட்ட சக்தி சிவனை பார்த்து நாம் இருவரும் தனித்தனியே இருப்பதனால் தான் உங்களை மட்டும் சுற்றி வருகிறார், எம்மையும் சுற்றி வர வேண்டும். உங்கள் உடம்பிலே பாதியை கொடுங்கள். ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி மங்கோர் பாகர். அப்படி இருந்தும் கூட பிரிங்க முனியன் வண்டாகுமார் இடையிலே சுத்தினான். திருவன்றுவருக்கு ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? அப்படிப்பட்ட பிரிங்க முனிவனுக்கு சிவபெருமானாகப்பட்டவன் சாபம் கொடுக்கிறான். நாங்கள் இருவரும் தனித்தனி இருக்கும் பொழுது உறவையிலே சுற்றி வந்தது நியாயம்தான். ஆனால் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது எம்மை மட்டும் சுற்றி வந்தாயே. சுற்றி வந்ததனால் சுற்றி வந்ததனால் பிரிங்கிக்கு சாபம் கொடுக்கிறான். பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கி மலை இருக்கு ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பற்றி நீ சொல்லிட்டு போறியா? நீ வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. மழை பொழிந்தது. பேசி முடிக்க வரல வாயை திறக்கக்கூடாது. மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். திருநெல்வேலி அப்படின்னு பேருக்கு ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ போய் சொல்றியா? ஏற்கனவே சொன்னார்களே விஸ்வாமித்திரன் அவர் மன்னனாக இருந்தவர் தான். வேட்டைக்கு போகும் பொழுது அங்கே பசுவினால் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை வர நான் பிரம்மரிஷியாக மாறினேன். அங்கே தவம் இருக்க விஸ்வாமித்திர மகரிஷியாக மாறி மிகப்பெரிய கோபக்காரர் இருந்து சிறப்புகளை சேர்த்து பெருமையை சேர்த்து இன்றும் பிரம்மகத்தி தோஷத்துக்கும் பித்ரு தோஷமும் நீங்குவதற்காக ஆலயமாக திகழ்கிறாரே திருநெல்வேலி மாவட்டத்திலே விஜயாபதி என்ற இடத்திலே. அங்கே இருக்கு சிறப்பு. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்றோம்னு சொன்னீங்க. விளக்கத்தை இவ்வளவு நேரம் பேசுறேன். வாயை திறந்து டீயை தூக்கிட்டு போறாரு. அல்ல யானை டீயை தூக்கிட்டு போறாரு. சொல்றாங்க அப்படியே வார்த்தை டீ மேல உட்காந்து கொண்டு வர சொல்றா மல்லிகா. இங்க கொண்டு வர மல்லிகாப்பியா. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லி போறியா? கேளுங்க சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசுறேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவ. எங்கேயா பேச விடுறீரு? கட்டையை தூக்கி வாயில விடுறீரு. எங்கேயாச்சும் பேச விடுறீங்களா? சரி, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். அறிவிட்ட நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்.
தெளிவா சொல்றீங்களே, சிறப்பு சிறப்பு. வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வர காரணம்? முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலை சாரல். முட்டா பையன், ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா பதில் சொன்னீங்க பாத்தீங்களா, என்ன ஒரு சிறப்பு. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். பரதேசி நாய், ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா பதில் சொன்னீங்க, படிச்சிருக்கீங்க. வேலிமலை சாரல் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலை சாரல். கேன பையன், ஒருத்தன் கூட பதில் சொல்ல என்ன திட்டுறீரா இல்ல புகழ்ந்து பேசுறீரா? அவங்கள திட்டுறேன், ஒன்னே இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். பரதேசி பையன், ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா சொல்றீங்களே, வேலிமலை சாரல் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் இங்க மசிர புடுங்கினாங்க, அதனால வந்துச்சு பேர். முனிவர்கள் மசுரப்படுகிறாங்களா? அதே கேள்வி திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான். அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. அண்ணன் யாருன்னு தம்பி யாருன்னு இருக்கீங்களா? அண்ணன் யாருன்னு கேட்கும்போது தம்பி யாருன்னு கேட்க கூடாதா? அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் அண்ணன், அண்ணனுக்கெல்லாம் தம்பி. போட்டியா? போட்டியா? எங்க போடுறது? வரிசையெல்லாம் போயிட்டு இருக்காங்க உள்ள. நீ போட்டிக்கு தயாரான்னு? நான் போட்டிக்கு தயார். நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். தக்கன் வசியத்தின் பிறகு இருந்து மரிசி புலஸ்தீர் ஆங்கிலசரத்தில் புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணன்களுக்கெல்லாம் தம்பி. நீ தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன், நீ சொல்லுங்க. நாங்க வந்து ஜெட்லி, புருஸ்லி, ஜாக்கி சான், ஜேம்ஸ் பாண்டு, அருள்நாள்டு. இன்னும் 2 பேர். இன்னும் 2 பேர் வந்து டோனி ஜா, புருஸ்லி. ஆஹா, தெளிவானவங்களோட பிறந்திருக்கடா நீ. உனக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். அண்ணனுக்கு முதல்ல பிறந்தவனி மூத்தவன், கடைசி பிறந்தவனி இளையவன், நடுவுல பிறந்தவனி நடுலவன். நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்தேன். மிச்சம் 6 பேரும் அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் நடுவுல இருந்தானே? அந்த நடுவுல இல்ல, இந்த நடுவுல. டேய், முதல்ல வந்தா மூத்தவன், கடைசி வந்தா இளையவன், நடுவுல பிறந்தா நடுலவன். நீ எங்க பிறந்த? நடுவுல தான். மிச்சம் 6 பேரும் அவங்களும் நடுவுல தான். அப்ப அவங்க நடுவுல இருந்தானே? அந்த நடுவுல, இந்த நடுவுல இல்லைங்க. உங்களுக்கு புரியல போல இருக்கு. எனக்கு முன்னால பிறந்தாங்க. உனக்கு முன்னால அப்புறம் பிறப்பேன். எனக்கு முன்னால இல்ல, எங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால தான் உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை. அப்புறம் எப்படி அவனை அண்ணங்கிற? அந்த முன்னால இல்ல, உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்ன முறை? மாமா முறை. அப்புறம் எப்படி நீ அண்ணங்கிற? அந்த முன்னால இல்ல, இந்த முன்னால இல்லைங்க. அம்மாவுக்கு முன்னால தான் உனக்கு மாமன் தான் வேணும். அண்ணனே பிறக்கலையா? செத்துட்டாங்க எல்லாரும். அண்ணனே இல்ல, எல்லாம் செத்துட்டாங்க. எல்லா பேரும் செத்து போயிட்டாங்களா? நீ பிறந்திருக்கீல? நீ யாருக்கு முன்னால பிறந்த? நானும் பிறக்கல, நானும் செத்துட்டேன். கணக்கு பாருங்க. மொத்தம் நீங்க 7 பேர் இருக்கீங்க. 7 பேர். இப்ப நீங்க இருக்கீங்கல்ல? ஆமா. நீங்க நடுவுல பிறந்தவன். நடுவுலவன். இப்ப அண்ணங்க 3 பேர் இருந்தாங்க. ஆமா. அந்த 3 அண்ணனுக்கு எத்தனை தம்பி? 3 அண்ணனுக்கு 4 தம்பி. அருமையா பதில் சொல்றீங்க. ஐயா, உங்க ஊர்ல கையை கொடுத்தா அப்படிதான் பிடிச்சி நெருப்பியா கையை? 3 அண்ணங்க நீங்க இருக்கீங்க. ஆமா. இல்ல நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 அண்ணன் இருக்காங்க. 3 அண்ணன். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? 4 பேர். 4 தம்பி இருக்காங்க. உங்களுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 பேர். 4 அண்ணன். 4 அண்ணன். 4 தம்பி. 4 தம்பி. மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர் வருது. டேய், நீங்க மொத்தம் 7 பேர் தான். 7 பேர். இப்ப அப்புறம் 8 பேர் வர்றா? 8 பேர். அத்தாடி, எப்போ எது சின்ன தலை வச்சிருப்பான் போல இருக்கு, தெரியாம பிறந்திருக்கிறான். கணக்க சரியா பண்ணணும். அலையசன் 500 ரூபா வாங்கினேன். கூட வாங்கினீங்க. செலவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட 500 ரூபா வாங்குறேன். வாங்குறீங்க. அதுல 300 ரூபா செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டீங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200 ரூபா. 200 ரூபா கையில வச்சா செலவாகி போயிரும்னு அலையசன் 100 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மிச்சம் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? மிச்சம் 400 ரூபா. உங்ககிட்ட 100 ரூபா கொடுத்துட்டேன். உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா. 400 400 800. 800. உங்ககிட்ட வாங்கி எவ்வளவு செலவழிச்சேன்? 300 ரூபா. 800 300 எவ்வளவு? 1100. வாங்கின கடை எவ்வளவு? 1000 ரூபா. இப்ப 100 ரூபா எப்படிடா கூட வருது? அத்தாடி, டேய் சத்தியமா மரியாதையா இல்ல. டேய், உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட வந்திருக்கேன். பணத்துல 100 ரூபா கூட வந்திருக்கு. சொல்றா மரியாதையா. எப்போ லூசு போய் ஏதோ அவங்க தப்பு பண்ணிருப்பான் போல இருக்கு. யாரப்பனே? பிள்ளைகளுக்கு அப்பனே. எப்ப அப்பாவாவே? புள்ள பிறந்தா அப்பாவை. கிறுக்கனா நீ? யாருக்குடா பிள்ளை பிறகுது? என் பொண்டாட்டிக்கு. அடுத்தவங்களுக்கு பிறக்கிறவங்களுக்கு நீ எதுக்கு அப்பான்னு சொல்ற? அடுத்தவங்களுக்கு இல்லை, எனக்கு பிறக்கிறது தான். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் மயிர் வேற. உன்னுடைய மணியுடைய வாய் வேற தானே. அப்புறம் அப்படி அதுக்கு பிறக்கிற ஓம் பிள்ளையாவே? நான் வந்து என் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுப்பேன், புள்ள பெப்பா. தாலியை கட்டியவர்களும் தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் அறைக்குள்ள இருக்கிற ராத்திரி முதல் ராத்திரி. அதானே முதல் ராத்திரி. ஆமா. தாலியை கட்டியவர்களும் தாலியை வாங்கினவங்களும் அறைக்குள்ள இருக்கிற ராத்திரி முதல் ராத்திரி. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா. உங்க கையில மாங்கனியத்தை கொடுக்கிறார். ஐயர் கொடுத்தவர் யார்? ஐயர்.
முடிச்சு போட்டது யார்? நான் போடுறேன். இரண்டாவது முடிச்சு? ரெண்டாவது முடிச்சு எங்க அம்மா. மூன்றாவது முடிச்சு? நான் பொண்ணுக்கு நாத்தனா முறை என் தங்கச்சி போடுவாங்க. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். யார் யார் தாலி ஏற்றீங்க? நானே, எங்க அம்மா, என் தங்கச்சி. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் ஐயா அது மாதிரி உள்ள இருந்தா அது முதல் ராத்திரியில் அது எனக்கு கடைசி ராத்திரி ஆகி. இப்ப புரியுதா? ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள போனேன், எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தா, கடைசியில் அவன் எப்படி செத்தான். பாத்தீங்களா? ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள போனதுல இருந்து, வெளியில வந்ததுல இருந்து, வாழ்ந்ததுல இருந்து, செத்தது வரையிலும் உடற்கூட்டு வண்ணத்துல சொல்லியிருக்காங்க. இதுல கிடையாது, உடற்கூட்டு வண்ணத்திலே. ஒரு 2 வரியில சொல்லலாம்னு இருக்கேன். 2 வரியில நீங்க கேட்க தயாரா, நான் சொல்ல தயாரா இருக்கேன். நான் கேட்க தயார். நீங்க 2 வரியில கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அப்படியா? ஒரு மடமாது ஒருவனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஒரு சுரந்த மீது கலந்து பணியில் ஓர்பாதி சுருதுளி மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு பதும வரம்பு கபடம் தன்று பார்வை மெய் வாய் செவி கால்கள் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்து மண்டந்த யுத்தர மகன்று புவியில் விழுந்து யோகமும் மாறும் நாளும் அறிந்து மகளிர் சேனை தரவணையாடி மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு வாக்கி வளர்ந்து ஒளி நிகுயை இதழ் வரவாறு வந்து போந்திர வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழை மொழிந்து வாபரு போவன நாமம் விளம்பே உடைமணியாடு இறைவடமாடு உண்பவர் தின்போ தங்களோடு உண்டு தெருவிலிருந்து புழுதி அணைந்து தேடிய பாலகளோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தறிஞான குரு உபதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர்படுகின்ற வல்லர விளம்பே வாழ்வதனாறு பிராயமும் வந்து மயிர் முடிவது 70 வண்டமில் தொண்டரை கொண்டை புனைந்து மணிமொழிந்து மணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மத்தள சொர்வ பணிவன மோக மங்கேர் கண்டு மரண்டு திரண்டு வலிய வரிந்து சுழிய வரிந்து மாமையில் போலவர் போவது கண்டு ஓர்பிடி நீரும் இளம். 2 வரி நீ சொல்லி என்ன 2 கிலோமீட்டர் வரையும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கியா? இப்ப தாயா நான் ஒரு வரியே சொல்லி முடிச்சிருக்கேன். ஆத்தாடி ஆத்தாளி அண்டமெல்லாம் பூத்தாளி ஆதிவரா சக்தி நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றாள் என்ன தெரியுமா? அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தானே அர்த்தம் இந்த இடத்திலே. நாராயண யாரியா? 10 அவதார கதாநாயகனியா? மச்சா குர்மா வராகா வாமன நரசிங்கா பரசுராம ராமா பலராமா கண்ணா கழியன்னு சொல்லக்கூடிய அவதார கதாநாயகன் தானே எனது பாட்டன். எல்லாம் என் கிரகங்கள் என்னையா? நவக்கிரகங்கள். இன்றும் நவக்கிரகங்கள் தனித்தனியே திரும்பி இருப்பதற்கு காரணம் யா தெரியுமா? இடைக்காடரகப்பட்டவன் தான். இன்று நீங்கள் ஆலயம் செல்லுங்கள், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்ப்பது கிடையாது. அதற்கு காரணமே யாருன்னா இடைக்காடன் தானே. முருகன் யாரியா? கலியுக கடவுள் கந்த பெருமானியா? முருகா என்றால் நாமம் இருக்கிறது. காமுரு காமுரு என்று சொல்லிப்பார். முருகா என்றால் வரும். ஏன்னா அந்த முருகாவுக்கு மூங்கிய நாள் முகுந்த நூகிய நாள் காய் என்றாக்க 3 தெய்வங்களும் ஒருங்கே அமைந்தவனானையா முருகப்பெருமான். அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலி நீலி ஒப்புரிய மாமன உறுதிருடி சப்பைக்கால் பெருமிட்ட ஆர்வத்தை என்ன பெருமை இருக்கு நிந்தா சுதியில பாருங்க. தலைவடிச்சு செத்தானா இல்லையா? ஐயோ என்பவள் யாரியா? யமனுக்கு பக்கத்தில் இருக்கவ. ஐயோங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு விதத்திலும் இருக்கும் தன்மையை பொறுத்தா தெய்வங்கள் அருள்வாளிக்கிறார் என்று எடுத்துக்காட்ட முடியும். தலையெழுத்து இட்டமுடன் என் தலையில் இன்னபடி எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமையானவன் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாதனி என்று பிறந்தவனை கவி பாடியவள் அவைதானே. வாய மூட மாட்டியா? வாய மூடாமல் இருந்தவன் யார் தெரியுமா? ராமாயணத்துல கபந்தன் மட்டும்தான். அவன் தான் வாயை திறந்தா மூடாமல் தான். காரணம் தெரியுமா? அவனுக்கு வயிற்றுல பெரிய வாய் இருந்துச்சு, தலை என்பது கிடையாது. அவன் ஒருவன் தான் வயிறிலே வாய் இருந்தது. அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. தலையில கை வச்சு எத்தவன் பத்மாசுரன். யார் தலையை கை வைத்தாலும் அவர்கள் பசுவாக்கிறது. தன் தலையை கை வைத்தான் பசுவாவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. இடுப்பிலே கை வைத்தால் கூனி, முன்பிலே மந்திரி, மறுபிலே கூனி. ராமாயணத்தில் சூழ்ச்சி செஞ்சாலே அதுக்கு காரணமே இடுப்புல கை வச்சு போன அந்த கூனியினால நடந்த சம்பவம் தானே. முதலிலே பின்ன கையை கட்டி நான் காத்தவரை 1000 கிரகங்கள் கிடைக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவன் யாருன்னா அவன் தான். அதனால்தான் பெருமை இந்த உலகிற்கு கிடைப்பதற்கு அதான் தெய்வம் சிவா என்று சிந்தித்து அபாயம் வருவதும் கிடையாது என்று சொன்னார்களே. நெஞ்சில் அடக்கினார் மகாலட்சுமிய மகாவிஷ்ணு இதய தாமரையில் அடக்கினார். இன்று பாருங்களே மகாவிஷ்ணு லட்சுமி எங்கே வைத்திருக்கிறார்? இதய தாமரையில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு யாருக்கு என்றால் மகாவிஷ்ணுக்கு மட்டும் தானே நெஞ்சில கை வச்சனால சிறப்பு உனக்கு இருக்கிறது என்பதை சொல்ல வந்தேன் நான். கீழே இருப்ப லிங்கம் மனிதன் உடம்பிலே எந்தெந்த பகுதியில் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இருப்பதற்கு காரணமாக இருப்பது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. குஞ்சு ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 ஓடாம வந்திருந்தது அவன் செய்தவன் சிவ முனிவனாகப்பட்டவன். இந்த உலக பெருமையை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த பட்டியை அடித்து சிறப்பை சேர்த்தவன் பதி பசு பாசம் சொல்லக்கூடிய பெருமையை சேர்த்தவன் யாருன்னா உட்கார்ந்து அவன் செய்த வான்மீகி.
எழுந்தது வணங்கியவன் சிவ பக்தனாகப்பட்டவன். இந்த சிறப்பு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவன் என்பவர் ஐந்தொழிலுக்கு சொந்தக்கார். ஒவ்வொரு தொழில் செய்வதற்கு அழுதால் மகாபாரத்தை திரௌபதி அழுதலாம் மகாபாரத போர் முடிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்ததுயா. அதனால்தான் திரௌபதி அழுததுனால மகாபாரத போர் முடிவதற்கு அள்ளி முடியும் இருந்தா ரத்தத்தை தேப்பேன், அதுக்கப்புறம் அள்ளி முடிவேன். இரியா வரேன். எப்படிலாம் பேசினா ஊர்ல என்ன உங்களுக்கு கபாடா கொடுக்க போறாங்க? கொடுக்க சொல்லுங்க. எது கூட்டிக்கிட்டு போறேன். எது? ஒரு வெள்ளாடு மாதிரி இருக்குமா? இல்லது. ஒரு செம்பரியாடு மாதிரி இருக்குமா? எது? இந்த அவார்டுன்னு ஒரு ஆடு சொன்னீங்களே, அவார்டா? நீதான்டா அவார்டு கொடுக்க போறாங்க. நீங்களே அந்த ஆடு எப்படி இருக்கு சொல்றா? அது இல்லையா, நாரதர் நல்லா பேசினாரு சொல்லி காலையில பாராட்டி. ஒரு மல்லி டீ மாதிரி இருக்குமா? மல்லி டீயா? ஒரு சுக்கு டீ மாதிரி இருக்குமா? எது? ஒரு பால் டீ மாதிரி இருக்குமா? என்னது? இந்த பாராட்டின்னு ஒரு டீ சொன்னீல, அந்த பாராட்டின்னு ஒரு டீ சொன்னியே, அந்த பாராட்டி பால் டீ மாதிரி இருக்குமா சுக்கு டீ மாதிரி சொல்ற முதல்ல? அது இல்லையா, நாரதர் இப்படி நல்லா பேசினாரு சொல்லி காலையில பாராட்டி கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்களே, சம்பளம். ஒரு மாம்பழமா இருக்குமா? மாம்பழமா? ஒரு பலாப்பழமா இருக்குமா? எது? அட ஒரு பேர்ச்சம்பழமா இருக்குமா? எப்ப சொன்னேன்? சம்பளம்னு ஒரு பழம் சொன்னியா, அந்த பழம் எப்படி இருக்கு? அந்த சம்பளம் எப்படி இருக்கு சொல்றா? ஐயோ, அந்த சம்பளம் எப்படி இருக்கு எனக்கு வேணும். ஐயோ, அப்படிலாம் பேசினா கடுப்பாயிடுவோம் சொல்லிவிட்டேன். அப்புறம் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமா? மல்லிகைப்பூவா? அந்த கனாமர பூ மாதிரி இருக்குமா? ஒரு தாமரை பூ மாதிரி இருக்குமா? டேய், கடுப்புன்னு ஒரு பூ சொன்னியே, அந்த பூ எப்படி இருக்கும்? கடுப்புன்னு ஒரு பூ சொன்னியே, அந்த பூ எப்படி இருக்கு? அட கடவுளே. என்ன கடை உள்ள இருக்கு? மளிகை கடை உள்ள இருக்கா? இல்ல வெத்தலை கடை இருக்கா? எப்ப சொன்னேன்? இப்பதான்டா கடை உள்ள. என்ன என்னடா கடை உள்ள இருக்குது? டேய், என்ன கடைடா உள்ள இருக்குது? ஐயோ, முடியல முடியல. நான் இப்படி முடி வச்சிட்டு இல்லங்கற. எப்ப? இந்த முடியலன்னு அத சொல்லி இப்படி முடியலங்கற. என் உடம்புக்கு முடியலன்னா ஐயா. இதுல முடி இருக்குது. இந்த முடியலடா. இந்த போல முடி வச்சிட்டு இல்லங்கற. முடியலன்னு முடி வச்சிட்டு இல்லங்கற. ஏய், மனுஷனாயா நீ? எனக்கு எத்தனை கால் இருக்கு? 2 காலு. வால் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி என்ன நாயிங்கற? எப்ப சொன்னேன்? மனுஷன் நாயா நீ நேட்டேலடா? எப்ப? டேய், மனுஷன் நாயா நீ? ஏய், மனுஷன் நாயா நீ நேட்டே? என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியலடா. இப்ப நான் நிக்கவா போவாயா? போடா, என்ன ஏன்டா கூப்பிடுற? எப்ப கூப்பிட்ட? நிக்கவா போகவா? டேய், நீ என்னைய கூப்பிட்ட. இப்ப நிக்கவா போகவா? நிக்கவா போகவான்னு கூப்பிட்ட. கூப்பிடு, என்னை சொல்லு, பேசு, என்ன பேசு, நீ என்ன பேசுறா? நிக்கவா போகவா? நீயே என்ன கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்டு அப்புறம் நீ வேணா நான் உன்ட்ட எப்படி கேள்வி வைக்கிறது? அப்படி சொல்லுவியா செய்கையில? ஏங்கப்பா, எல்லா பாடமும் படிச்சு வச்சிருக்கான் பாருப்பா நம்ம பையன். சரி, நான் உன்ட்ட கேக்குறேன், உங்க அம்மா உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவை முதல்ல கேட்பேன். உங்க அப்பா யாரு? வாயை கிழிச்சுட்டாங்களா? உங்க அப்பாவுக்கு ஏன்டா வாயை கிழிச்சாங்க? ஏண்டா நல்ல மனுஷன் அவர், நம்பி நம்பி தலைவர்னு சொல்லுவாங்க, அவன் வாயை ஏன்டா கிழிச்சாங்க? ஏய், நீ தெளிவா சொல்லுப்பா, உங்க அப்பா யாரு? நெஞ்சோலி வந்துருச்சா? அடா பாவி போயில, நெஞ்சோலி வரக்கூடாதாடா யாருக்குமே. ஐயோ, வண்டியில போயிலையும் அது அடை விட்டு சாகுறாங்க, படுத்திருக்கையிலே அப்படி சாகுறான். உங்க அப்பனு கடை வரணும். அவன் வேட்டைக்கு போறவன்டா, அவனுக்கு ஏன்டா நெஞ்சோலி வந்துச்சு? சரி, உங்க அப்பா யாருன்னு தெளிவா சொல்லியா? ஆக்சிடென்ட் செத்து போயிட்டானா? வண்டியை மெதுவா ஓட்டலடா, இப்படி ஓட்டுவாங்களாடா யாராவது வண்டி? டேய், வண்டி ஓட்டையிலே நெஞ்சோலி இருந்து செத்து போயிட்டானா? பாவம், நல்ல மனுஷன்டா. நல்ல மனுஷங்களாம் சாவு வருது, நீ இருக்கிறியே. எனக்கு அத சரி, நல்ல மனுஷங்களாம் சாவு வருது, நீ இருக்கேன்னு சொன்னா அது வேறது. நீ கவலைப்படாத. சரி, உங்க அப்பா தான் செத்தான், போயிட்டு போறேன் விடு. செத்தான், நீ உயிரோட இருக்க, நல்ல வேலையா போச்சு. சரி, உங்க அம்மா யாரு? மூக்க அறுத்துட்டாங்களா? டே, பேரு நங்கை மோகினிடா. நங்கினா பெண்ணு, மோகினின்னு அழகுடா. உங்க அம்மாவுக்கு ஏன்டா மூக்க அறுத்தாங்க? எதுக்கு அறுத்தாங்கன்னே தெரியலன்னு சொல்றியா? உங்க அம்மா நங்கை மோகினா மூக்க அறுத்துட்டாங்க. இல்லப்பா, உங்க அம்மா யாருன்னு கேட்டேன். தூக்குப்படி செத்து வச்சா? ஐயோ பாவமியா, அவங்க அம்மா தூக்குப்படி செத்து இருக்குதியா? ஆமா ஆமா, அப்பா இல்லைன்னா, புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான், உடன்கட்டை ஏறுவாங்களாம் புருஷன் எத்த உடனே. ஆனா உங்க அம்மா பாரு, புருஷன் இங்க காட்டுக்கு வேட்டைக்கு போயில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாரு. அதனால உங்க அம்மா இங்கே தூக்கு போட்டு செத்து போச்சு. அதுதானே நடந்தது? ஐயா, எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்தா, எங்க அம்மா தூக்கு போட்டு செத்துன்னு சொன்னா. நீ தானே செத்து.
ஐயோ எங்க அப்பா கொஞ்சம் வீரமானவர், அவரை கேட்குறீங்களான்னு சொன்னேன். அப்புறம் வாயை ஏன் கிழிச்சாங்க? ஐயோ மீச பெருசா வச்சிருப்பாரு, அவரான்னு கேட்டேன். அவருக்கே மாறாட போச்சு. என்ன பெத்த அப்பேன்னு லூசுப்பேன். அப்பா தெரியாம உங்க அப்பன் செத்து சொல்லிவிட்டியா? கோச்சுக்காதயா. சரி உங்க அம்மா ஏன் செத்துச்சு? அம்மா செத்துச்சு நான் சொன்னேன். நீ தான்டா தூக்கு போட்டு செத்து போச்சுன்னு சொன்னேன். ஐயோ எங்க அம்மா அழகான பொண்ணு, அவங்கள கேட்குறீங்களான்னு சொன்னேன். அப்புறம் தூக்கு போட்டு ஏன் செத்துச்சுன்னு சொன்னேன். ஐயோ எப்ப தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொல்ல பொண்ணு ஐயா. அப்படியா? நான் தான் புரியாம திரும்பி. ஓகே சரி, வேற ஏதாவது நம்மளை பத்தி? இனிமே வாயை திறக்க மாட்டான். என் பேரை கேட்டா கேட்பேன் யாரு நாருதுன்னு. பெருமாள் ராஜின்னு சொன்னா அப்படியே அங்கனே இறங்கி அங்கனே ஓடிக்கிட்டே இருப்போம். துண்டை காணு துணியை காணு.